ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதத்தில் 6வது மாதமான புரட்டாசி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. தமிழ் மாதத்தில் ரொம்ப முக்கியமான மாதங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான மாதம்னா அது இந்த புரட்டாசி மாதத்தை சொல்லலாம். அதுவும் தமிழ் மாதத்தில் 6வதாக வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் தெய்வீகமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் நிறைய தெய்வீகமான சக்திகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான சுப காரியங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரியான ஒரு மாதம்னா ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக இருக்கும் என்று குறிப்பிடப்படுது. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதத்தில் மகாலயபட்சம் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பான நாட்கள் ஆனது வருது. அதனால தான் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது. மேலும் இந்த மாதத்தில் தெய்வ சக்திகள் நிறைந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமையும் வரும். இந்த மகாலயபட்சம் என்று குறிப்பிடப்படக்கூடிய நாட்கள் மற்ற மாதங்களில் வராது. ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதத்தில் மட்டும்தான் வரும். அதனால தான் புரட்டாசி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக கருதப்படுது. இந்த மகாலயபட்சம் என்று குறிப்பிடப்படக்கூடிய நாள் யாருக்கு ரொம்ப உகந்த நாள்னா முன்னோர்களுக்கு உகந்த நாள். அமாவாசையில் எப்படி திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்போ அதை விட பல மடங்கு சிறப்பு இந்த மகாலயபட்ச டைமில். ஏன்னா மகாலயபட்ச டைமில் முன்னோர்கள் நம்ம வாழக்கூடிய வீட்டில் உட்காந்து நம்ம கொடுக்கக்கூடிய பொருளை வாங்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதனால தான் இந்த மகாலயபட்சம் ரொம்ப முக்கியமானது என்று நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மகாலயபட்சத்தை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ மகாலயபட்சம்னா என்ன, மகாலயபட்சத்தில் என்ன மாதிரியான வழிபாடு பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே முதல்ல ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மகாலயபட்சத்தில் கிரகநிலைகள் அமைஞ்சதோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மகாலயபட்சம் இந்த 2024 முன்னோர்கள் அருளை பெற முக்கியமான காலகட்டம். என்ன காலகட்டம், அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் கன்னிராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. 2024 ஆண்டுடைய மகாலயபட்சமானது செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 2 வரை நடைபெற இருக்கு. இந்த காலம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், முன்னோர்களுடைய அருளை பெறுவதற்கான சிறப்பான வாய்ப்பு என்று கருதப்படுது. மேலும் இந்த மகாலயபட்ச காலத்தில் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் பூமிக்கு நமக்கு ஆசீர்வதிப்பதாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பப்படுகிறது. பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் தெய்வ கடன், குருக்கள் முனிவர்களுடைய கடன் மற்றும் முன்னோர்களுடைய கடன் என்ற 3 முக்கிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அதுலேயும் முன்னோர்களுடைய கடனை அடைப்பதற்கான சிறந்த காலம் மகாலயபட்சம். இந்த 14 நாட்கள்லையுமே முன்னோர்களுக்காக தர்ப்பண திதி அன்னதானம் செய்வது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. அதே போல் மகாலயபட்சம் 2024 கரெக்டாக செப்டம்பர் 18ஆம் தேதி புரட்டாசி 2ஆம் தேதியே தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி மகாலய அமாவாசையோடு நிறைவடைகிறது. இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்வதால் அவர்களுடைய சாபம் நீங்கி உங்கள் வாழ்வில் வரக்கூடிய தடைகள் மற்றும் துன்பங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அகலும். மேலும் இந்த மகாலயபட்ச நாட்களில் திதி தர்ப்பணம் அன்னதானம் போன்றவை செய்வது உங்களுக்கு 21 தலைமுறைக்கு சென்று சேரும் என சாஸ்திரங்களிலே கூறப்படுது. மேலும் இந்த தர்ப்பணங்களை முறையாக செய்வதன் மூலம் உங்கள் முன்னோர்கள் மகிழ்ந்து உங்களுக்கும் உங்களது சந்ததிக்கும் ஆசி வழங்குவாங்க. அதே போல் பித்ருதோஷம் அல்லது முன்னோர்களுடைய சாபம் உங்கள் வாழ்வில் பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். இதனை சரி செய்ய மகாலயபட்சத்தில் முன்னோர்களுக்காக திதி கொடுக்கறது, பசுநாய் காகங்களுக்கு உணவு வழங்குறது போன்றவை மிகவும் செய்கிறது அவசியம் என்று கருதப்படுகிறது. மகாலயபட்சத்தில் சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும் என சாஸ்திரங்களில் கூறப்படுது. இந்த நாட்கள் முழுவதும் உங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்வது மிக முக்கியம் என்று குறிப்பிடப்படுது. ஆக மொத்தம் இந்த மகாலயபட்சத்தை அனைவரும் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால இந்த வீடியோவில் மகாலயபட்சத்துடைய முழு சிறப்பையும் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ எல்லா சிறப்புகளையும் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த மகாலயபட்சத்தில் திதி தர்ப்பணத்தெல்லாம் கொடுத்துருங்க. திதி தர்ப்பணம்லாம் எப்படி மகாலயபட்சத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய வீடியோலாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாக்கேற்ப திதி தர்ப்பணத்தை கொடுத்துருங்க. அடுத்ததாக இந்த மகாலயபட்ச டைமில் இப்போ கன்னிராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. கன்னிராசி
உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரம் 1, 2 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் கன்னிராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது உழைப்பின உலகிற்கு பறைசாற்றக்கூடிய விதமாக கன்னிராசிக்காரங்க எப்பயுமே செயல்படுவீங்க. அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் பதற்றத்தை குறைத்து கொள்வது இந்த மகாலயபட்சத்தில் ரொம்ப நல்லது. இந்த மகாலயபட்சத்தில் வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படும். தன பாக்கியாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்கிறாரு. இதனால் பயணங்கள்லேருந்து வந்த தடங்கல்கள் உங்களுக்கு நீங்கும். அப்புறம் 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியத்தை கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்த நேரத்தில் செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படும். வழக்குகள் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் மிகுந்த எச்சரிக்கை வந்து அவசியம். ஸோ வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் தொழில் ஸ்தானத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய் வந்து அலங்கரிக்கிறாரு. இதனால் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகமானது இருக்கும். அதை விட பழைய பாக்கிகள் வசூலாவதில் உங்களுக்கு இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே வந்து நீங்கும். போட்டிகள் சமாளிக்கிறதுக்கு கூடிய திறமையானது உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமையானது ஏற்படும். சக ஊழியர்களிடம் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு மாறும். ஸோ இப்படி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு பணி சுமை ஏற்படும் போது அந்த பணி சுமையை கண்டு பயப்பட வேண்டாம். அந்த பணி சுமையை என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோடு செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்படும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். அதனால் என்ன பணி சுமை வந்தாலும் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கான எல்லா வெற்றியுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். அப்புறம் குடும்பாதிபதி சுக்கிரன் ஆட்சி வீட்டில் இருக்கிறாரு. இதனால் குடும்பத்தில் நிம்மதியானது அதிகரிக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசிலங்கள்லாம் மறைந்து ஒற்றுமையானது உங்களுக்கு ஓங்கும். அப்புறம் பிள்ளைகளிடம் பாசமானது அதிகரிக்கும். பெற்றோர்கள் உறவினர்களுடைய அரவணைப்பானது அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பார்த்த தடங்கல்கள் வந்து உண்டாகும். யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். அதனால் ஒவ்வொரு விஷயமும் யோசித்து செய்வது நல்லது. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்வது நேரிடும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காமிக்கணும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடணும். அதுதான் வந்து நல்லது. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய முயற்சி சக்ஸஸ் ஆகும். அப்புறம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால் கவனமாக பேசுவது பொதுவாகவே உங்களுக்கு நல்லது. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வது, அடுத்தவர் பற்றி பேசுவது, இது ரெண்டையுமே தவிர்க்கணும். அது ரொம்ப 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 நல்லது. மாணவர்களுக்கு கூட கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படும். அதில் ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்புறம் கடினமாக கவனமாக படிக்கிறது நல்லது. ஒவ்வொரு நாளுமே அன்னன்னைக்கு அந்தந்த பாடங்களை படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ப்ராப்ளம் ஏற்படாது. உயர்கல்வியில் இருக்கிறவங்களும் சரி, சாதாரண கல்வியில் இருக்கிறவங்களும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கான தடை தாமதம் எல்லாமே நீங்கும். ஆக மொத்தம் இந்த மகாலயபட்ச டைமில் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. கன்னிராசிக்காரங்க இந்த மகாலயபட்சத்தில் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, வெள்ளிக்கிழமையில் அம்மன் கோவிலுக்கு சென்று வரணும். இந்த ஒரு விஷயம் செய்தீங்கன்னாவே மகாலயபட்ச புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். அப்புறம் மகாலயபட்சத்தில் ஏதாவது அதிர்ஷ்டமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிழமை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஞாயிறு, புதன், வெள்ளி இந்த 3மே உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமை தான். இந்த 3 கிழமையில் ஏதாவது ஒரு கிழமையை சூஸ் பண்ணி நீங்கள் அம்மன் வழிபாடு செய்யுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் மகாலயபட்சத்துக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கன்னிராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும்.
அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.